அதாவது பிப்ரவரி 1லேருந்து 3 விதமான பேங்க் அக்கவுண்ட் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஏற்கனவே ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அக்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஆக்டிவ், டார்மண்ட், ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட். இன்ஆக்டிவ்னா 1 வருஷத்துக்கு அந்த அக்கவுண்ட்டில் வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடந்திருக்காது. பணம் போட்டிருக்க மாட்டோம், எடுத்துக்க மாட்டோம், எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்காது. அதேமாதிரி டார்மண்ட் அப்படின்னா 2 வருஷத்துக்கு அதில் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்காது. டார்மண்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கும். அதேமாதிரி ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னா, ஜீரோ பேலன்ஸ்னு சொல்லி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணாமே ரொம்ப நாளைக்கு வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் சேலரி அக்கௌண்ட் வந்து ஜீரோ பேலன்ஸ் தான் வச்சிருப்போம். அதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுறோம், மாதம் மாதம் ஏதாவது கொஞ்சம் பணம் போயிட்டு வரோம் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் க்ளோஸ் ஆகாது. பட் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் எந்த ஒரு ஆக்டிவும் இல்லை அப்படின்னா மட்டும் கண்டிப்பாக அதெல்லாம் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சைபர் கிரைம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களா அவங்க வந்து அவங்க ஸ்கேம் பண்ண அமௌண்ட்டாக போலீஸ் வந்து மாட்டிக்காமல், சைபர் கிரைமில் மாட்டிக்காமல் வெவ்வேறு அக்கௌண்ட்டுக்கு இந்த மாதிரி ஆக்டிவில் இல்லாத வெவ்வேறு அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்து பிரித்து விட்றாங்களாம். ஸோ இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை தடுக்கிறதுக்காகவும் எல்லாரும் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்னோட அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 2000 3000 இருக்குது. அது எப்போ யூஸ் பண்ணேன்னு எனக்கு யாவுமே இல்லை, ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணணும், அந்த பணம் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட பேங்க்கில் போய் கேஒய்சி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஒரு மினிமம் டிரான்சாக்ஷன் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இல்லை நான் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சேன்னு எனக்கு யாவும் இல்லை, எத்தனை வருஷம் யூஸ் பண்ணேன்னு யாவும் இல்லை, அதில் எவ்வளோ பணம் இருக்குன்னு எனக்கு யாவும் இல்லை, திருப்பி எனக்கு அந்த பணம்லாம் வேணும், 2000 5000 கூட இருக்கும். இல்லை என் வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்க ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்க, அவங்க அந்த அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தில் நான் எடுக்கணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட பேங்க்கில் போய் நீங்கள் சம்மந்தப்பட்ட பேங்க்கோட பிரான்ச்சில் போய் அந்த கேஒய்சி டீட்டெயில்ஸ் இல்லை நாமினி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து பண்ணிக்கலாம். ஒருவேளை எந்த பேங்க்கு எந்த அக்கௌண்ட்டுனே யாவும் இல்லை, மறந்துருச்சு, இல்லை இறந்து போனவங்களும் சொல்லலை அப்படின்னா எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ அக்கௌண்ட்டில் நம்ம பேரில் இருக்குது, என்ன அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத உட்கம் அப்படிங்கிற போர்ட்டலில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.